ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் என்ன ட்ரைபாட் யூஸ் பண்ணி வீடியோஸ்லாம் எடுக்கிறேன், எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரைபாட் இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா நம்ம இன்னொருத்தரோட ஹெல்ப் கேட்காம நம்மளே நமக்கு தேவையான வீடியோஸை நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க குக்கிங் வீடியோஸ் போட போறீங்க, இல்ல கிராஃப்ட் வீடியோஸ் போட போறீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஒரு ட்ரைபாட் வாங்கிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சேனல்ல ஒரு 250 வீடியோஸ் கிட்ட போட்டிருப்பேன். இதுலயும் ஒரு 120 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாமே நான் வந்து ட்ரைபாட்ல வச்சு ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் தான். நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல்ல இருக்கிற ட்ரைபாட். அதுதான் வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ரிங் இருக்கிற ட்ரைபாட் வந்து இப்ப தான் வாங்குனேன். வாங்கி 1 மந்த் தான் இருக்கும். அதேபோல இந்த சின்ன ட்ரைபாட் வந்து நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டா யூஸ் பண்றது வந்து இந்த சென்டர்ல இருக்கிற இந்த ட்ரைபாட் தான் நான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். இந்த சென்டர்ல இருக்கிற ட்ரைபாட் வந்து வாங்கி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் யம்மி ஃபுட் ஹட் தமிழுக்காக வாங்குனது. கிட்டத்தட்ட 2 இயர்ஸா நான் இந்த ட்ரைபாட் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நம்ம ஆன்லைன்ல நெறைய ஆன்லைன் ஷாப்ஸ்ல கிடைக்கும். அதேபோல இப்பலாம் லோக்கல் ஷாப்ஸ்லயும் நெறைய கிடைக்குது. இது நான் வாங்குறப்ப பிரைஸ் வந்து ₹350க்கு வாங்குனேன். இதுவரைக்கும் எதுவும் உடையாம 2 இயர்ஸா நான் இத நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஏன்னா நான் சமைக்கிற இடத்துல பக்கத்துல வச்சு பண்றனால கொஞ்சம் அழுக்கா இருக்கு உங்களுக்கு தெரியுது. இது வந்து ஈஸியா நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு டைனிங் டேபிள் மேல அந்த ட்ரைபாட வச்சிருக்கேன். ஃபோன வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ட்ரைபாட்ல இங்க மேல ஒரு நாப் மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு ஹேண்டில் மாதிரி குடுத்துருக்காங்க இல்லையா? அத வந்து நீங்க லூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பொசிஷன் வந்து மாத்திக்கலாம். இது வந்து 360 டிகிரி இருக்கிற ட்ரைபாட். நீங்க இந்த மாதிரி பொசிஷன் வந்து மாத்திக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ. அது டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். அது அப்புறமா வந்து ஆடாது. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, அத லூஸ் பண்ணிட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதேபோல இந்த வந்து நெறைய நீங்க ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற ட்ரைபாட் தான். நீங்க எவ்வளோ வேணுமோ ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். அத நான் பின்னாடி காட்டியிருக்கேன். நான் வந்து எல்லா வீடியோஸுமே மொபைல்ல தான் வந்து ஷூட் பண்ணுவேன். இப்போ இதுல வந்து நான் வந்து வீடியோஸ் போடுறேன். கேமரா மொபைல இன்சர்ட் பண்ணிட்டு, இந்த மாரி நான் கேமராக்குள்ள போய் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்ப வந்து நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நீங்க என்ன வீடியோ எடுக்கணுமோ, அத நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்க கிராஃப்ட் பண்றீங்களோ, பெயிண்ட் பண்றீங்களோ, இல்ல குக்கிங் பண்றீங்களோ, எது வேணும்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்க சப்போஸ் ஏதாவது நடுவுல பாஸ் எடுக்கணும் அப்டின்னா, நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸ்டாப் பண்ணாம இல்ல ஏதாவது ரெடி பண்ணணும், திங்ஸ் ஏதாவது எடுக்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, ஸ்டாப் பண்ணாம பக்கத்துல வந்து பாஸ் பட்டன் இருக்கு. அந்த பாஸ் பட்டன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் பாஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். இது வந்து பாஸ் ஆயிருக்கு. இப்ப ரெக்கார்ட் ஆகல. பாஸ் ஆயிருக்கு. நீங்க திரும்பவும் நீங்க வேற ஏதாவது திங்ஸ் எடுக்கணும், இல்ல ஏதாவது ரெடி பண்ணணும் அப்டின்னா, நீங்க ரெடி பண்ணிட்டு, அந்த பாஸ் பட்டன நீங்க அந்த திருப்பி ப்ளே பண்ணீங்கன்னா, திருப்பி வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இந்த மாரி பண்ணும்போது, நீங்க வந்து அ எடிட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தனித்தனி கிளிப்பிங்கா வந்து ஸ்டோர் ஆகாம, ஒரே கிளிப்பிங்ஸா நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் திரும்பவும் வந்து ப்ளே பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். இப்ப வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகப்போது. பார்த்தீங்கன்னா, ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். இப்ப ரெக்கார்டிங் வந்து திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்பர் வந்து ஓடிட்டுருக்கு. அப்ப ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க பாஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி பண்றத விட, இந்த மாரி பாஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். முக்கியமா இப்படி பண்றது வந்து எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இந்த ட்ரைபாட கீழ வச்சு பண்ணலாம். இல்ல ஏதாவது ஒரு சைட்ல பெஞ்ச் வச்சுட்டு, நீங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா பண்ணலாம். நான் வந்து யூஸ் பண்றது எங்க வீட்டு டைனிங் டேபிள் மேல ஒரு கிளாத் போட்டுட்டு, அதுக்கு மேல வச்சு பண்றேன். மோஸ்ட்லி நான் கீழயும் வச்சு பண்ணியிருப்பேன். உங்களுக்கு விருப்பமான இடத்துல நீங்க வச்சு இந்த ட்ரைபாட யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த ட்ரைபாட் வந்து நீங்க நெறைய ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழ ஒரு நாப் மாரி இருக்கும். அது ஜஸ்ட் நீங்க எடுத்துட்டீங்க அப்டின்னா, நெறைய ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஹைட் வந்து உங்களுக்கு இந்த ஹைட் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ப எடுத்துட்டு கூட மொபைல் இது மேல வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாரி நம்ம ட்ரைபாட் வச்சு கூட இதுல நீங்க கீழ வச்சு நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். செகண்ட் நான் வாங்குனது வந்து இந்த ட்ரைபாட் தான். இது நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கும். நான் அது எந்த ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் சின்ன ட்ரைபாட் தான். நம்ம ஏதாவது க்ளோஸா எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இது வாங்குனேன்.
இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அ அதேபோல இது ஒட்டுக்கா சேர்த்து நம்ம பிடிச்சு நம்ப விளாக்லாம் ஷூட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கும் நல்லாருக்கும் அப்படிங்கிறனால இது வாங்குனேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இது நீங்க ஏதாவது ஒரு ராட் மாரி இருந்தா அதில கூட மாட்டி சுத்தி விடலாம். அழகா அது மாட்டிக்கும். நீங்க இந்த மாரி ஃப்ளெக்சிபிளா வளைச்சு இப்படி வச்சு கூட நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். க்ளோஸா ஷூட் பண்றதுக்கு, ரெக்கார்ட் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லாருக்கும். ஆ இது எந்த ஹைட்லாம் கிடையாது. இவ்வளோ தான் பேசிக்கான ஹைட். இது நான் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். அதிகமா வந்து யூஸ் பண்றதில்ல. உங்களுக்கு சின்ன ட்ரைபாடே போதும். இதே ஓகேவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். பார்த்தீங்கன்னா, நான் அந்த ட்ரைபாட்ல வச்சு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி ரிங் லைட் இருக்கிற ஒரு ட்ரைபாட். இது நான் ரீசென்ட்டா தான் வாங்குனேன். இது வாங்கி 1 மந்த் தான் இருக்கும். இன்னும் அதிகமா ஒரே ஒரு வீடியோ தான் இதில ஷூட் பண்ணியிருக்கேன். அதிகமா இன்னும் வீடியோஸ்லாம் இதில ஷூட் பண்ணல. இதில என்னன்னா, இது வந்து நம்ம காம்பேக்ட்டா மடிச்செல்லாம் வைக்க முடியாது. கொஞ்சம் ஸ்பேஸ் புடிக்குது வீட்ல. நார்மலான ட்ரைபாடுக்கும், இந்த மாதிரி லைட் இருக்கிற ட்ரைபாடுக்கும் கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும். ஏன்னா, இது வந்து நல்லா உங்களுக்கு பிரைட்டா இருக்கும். நம்ம எடுக்கிற வீடியோ நல்லா பிரைட்டா இருக்கும். இதுக்கு கீழயே பட்டன்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, லைட் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதேபோல 3 ஸ்டைல்ல வந்து இருக்கும். ஒண்ணு வந்து வார்ம் லைட், அப்புறம் டிம் லைட், அப்புறம் ஓரளவுக்கு பிரைட்டா இருக்க லைட். அந்த மாரி 3 ஸ்டைல்ல அது வந்து எரியும். அதேபோல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதிகமான வெளிச்சம் வேணும், கம்மியான வெளிச்சம் வேணுங்கிறத நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப சென்டர்ல ஒரு ஃபோன் ஹோல்டர் குடுத்துருக்காங்க இல்லையா? இதுல நம்ம ஃபோன வச்சுக்கலாம். இதே போல நல்லா இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி வேணுனா வச்சுக்கலாம். அதேபோல பின்னாடி வேணும்னா, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அது நம்ப இஷ்டம் எப்படி வேணா அத மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதேபோல இது வந்து நல்லா 360 டிகிரி ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கிற ட்ரைபாட் தான். இது என்னன்னா காம்பேக்ட்டா இல்ல. கொஞ்சம் ஸ்பேஸ் புடிக்கும் வீட்ல. இந்த மாரி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் பெருசா. ஓகேங்களா? இந்த மாரி ஒரு பெரிய அ ஸ்டிக் மாதிரி இருந்தும், அத நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கூட ஹைட் ஏத்திக்கலாம். அந்த மாரி தான் இருக்கும். ஒரு 4 பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, லைட் வந்து மாறி மாதிரி எரியும். நம்ம ப்ளஸ்ஸா வச்சுக்கலாம், மைனஸா வச்சு பிரைட்னஸ்னா ப்ளஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் டிம்மான லைட் போதும்னா மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. இது 360 டிகிரி ரொட்டேஷன்னு சொன்னேன் இல்லையா? நீங்க முன்னாடி, பின்னாடி டில்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க ரைட், லெஃப்ட் அந்த மாதிரி எப்படி வேணா இத ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மொபைல வந்து அந்த ட்ரைபாட்ல தான் அந்த ரிங் ட்ரைபாட்ல தான் வச்சிருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணிட்டேன். இது வந்து ஆன் பண்ணப்போ எடுக்கிற இது. இது ஆஃப் பண்றப்ப இருக்கிறது. எங்க வீடு நார்மலாவே வெளிச்சமா இருக்க வீடு. அதனால இப்ப நல்லாவே பகல்ல வெளிச்சமா இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல. நைட் டைம் லைட் போட்டு பண்றப்போ, கண்டிப்பா இந்த ட்ரைபாட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. இது வந்து இந்த ட்ரைபாட்ல இந்த கேபிள் ஒண்ணு இருக்கும். இந்த யுஎஸ்பி கேபிள். இத நம்ம அப்படியே வந்து ஆ லேப்டாப்லயோ, இல்ல வந்து சார்ஜர்லயோ போட்டுட்டு கனெக்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த லைட் ஆன் ஆகும். இதுல எந்த பேட்டரி எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம டைரக்ட்டா இந்த வயர் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு, நம்ம சார்ஜர்லயோ, இல்ல இந்த மாரி லேப்டாப்லயோ போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.